உதயநிதி என்ன சொல்கிறாரு, நல்ல வேலை அதிமுக ஆட்சியில் இல்லையா, இருந்தால் நம்மெல்லாம் ஹிந்தி பேசிக்கிட்டு இருப்போமா. இன்னைக்கு மட்டும் திமுக இல்லாம அதிமுக ஆட்சியில் அமைஞ்சிருந்ததுன்னா நாமெல்லாம் இந்நேரம் ஹிந்தியில பேசிட்டு இருந்திருப்போம். ஆவிங்கள் மக்களையே குட்டிச்சவராக்கி ஹிந்தி பேச படிக்க விடாமல் எந்த மாநிலத்தையும் இது இல்லாமல் வச்சுட்டு நம்மளையும் ஹிந்தி பேச, நீ படிக்காத, நீ கொள்ளை அடிக்கிற, 30,000 கோடி கொள்ளை அடிக்கிறாலும் உனக்கு தேவையில்லைப்பா ஹிந்தி, நீ ஹிந்தி பேசணும்னு அவசியம் இல்லை. மற்றவன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் உழைப்பாளி, படிச்சுட்டு வேலைக்கு போகணும், பல மாநிலங்களில் போகணும். ஒரே மாநிலத்தில் உட்காந்து உங்களை மாதிரி ஊரை கொள்ளையடிக்க முடியுமா அவங்களால? அவன் வேலை தேடி போகிறவனுக்கு அது தேவையா இல்லையா? உருது பேசும் இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் சொல்கிறேன், திமுகவுக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டே போடாதீங்க. இந்த மும்மொழியில் நீங்கள்லாம் உருது படிக்கிறதுக்கு வழிவகுத்தாங்க, அதையும் கெடுத்து விட்டான் அவன். ஹிந்தின்னு சொல்லி நீங்கள் உருதும் படிக்க முடியாது. அதனால் மற்ற மொழிகள் பேசும் எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் விரும்பும் ஒரு 3வது மொழியை படிக்க விடாமல் கெடுப்பது இந்த திருட்டு கூட்டம். அதனால் இந்த எலெக்ஷனில் நீங்கள் இப்போ இருக்காது தான் சொல்கிறேன், தைரியம் இருந்தால் முதுகெலும்பு இருந்தால் 2 மொழியைத்தான் நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி பாருங்களேன், சொல்லி ஓட்டு கேட்டு பாருங்கள். 4,000 இல்லை 10,000 கொடுத்தா நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு